வணக்கம் ஜேவி மீடியா நேயர்களே, நான் உங்கள் எழிலரசி. ஆக்சுவலா நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம திருப்பூர் தியேட்டர் சீரியஸ்ல என்ன தியேட்டருக்கு வந்திருக்கிறோம்னா, அவினாஷ் ரோடு அனுப்பர்பாலம் பக்கத்துல லொக்கேட் ஆயிருக்கிறதா நம்ம எம்ஜிபி கிராண்ட் சினிமா. இங்கதான் நம்ம வந்திருக்கிறோம். எம்ஜிபி கிராண்ட் சினிமாஸோட சிறப்பம்சங்களை பத்தி தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம திருப்பூர் எம்ஜிபி கிராண்ட் சினிமாஸோட உரிமையாளர் மிஸ்டர் பூபாலன் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நம்மளுடைய இந்த எம்ஜிபி கிராண்ட் சினிமா முத எப்ப ஆரம்பிச்சீங்க சார்? 1994 ஆரம்பிச்சதுமா. 94 அப்பா தான் ஆரம்பிச்சாரு. சூப்பர். அப்பா வந்து 40 வருஷமா சினிமால தான் இருக்காரு. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இறந்துட்டாரு. அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு 21 வருஷமா அவர் தொழில வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஓகே. இது முழுக்க யாரோட ஐடியால உருவாக்கப்பட்டதுங்க சார் நம்ம தியேட்டர்? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எங்க அப்பா மிஸ்டர் எம்ஜி ரத்னசாமி அவரோட இதுலதான் எம்ஜிபிங்கிற ஒரு ஃபவுண்டே அவர் மூலியமா தான் ஓபன் ஆச்சு. எம் ஃபார் மாரப்ப கவுண்டர், ஜி ஃபார் கோவிந்தம்மாள், பி ஃபார் பூபாலன். ஆமா. அப்பவே 3 பேர், அம்மா அப்பா நீங்க? அவங்க அப்பா அம்மா எம் பேர், உங்க பேர். ஆமா. அதுலதான் எம்ஜிபி ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பர் சூப்பர் சார். சார் நம்ம எம்ஜிபில முன்னாடி இருந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்னங்க சார் நம்ம தியேட்டர்ல? ஆமா, அன்னைக்கெல்லாம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் பெருசா யாரும் மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. ரொம்ப படம் பார்த்தா போதும் அப்படிங்கிற இதுதான் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற காலத்துல வந்து டெக்னாலஜி இருந்தா மட்டும்தான் சினிமா ரன் பண்ண முடியுங்க. இல்லைன்னா ரன் பண்றது ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன். அன்னைக்கு இருந்த மக்களுடைய வாழ்வியல் இருக்கு இல்லைங்களா, அன்னைக்கு நெட் இல்ல, டிவி இல்ல. சோ அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு எப்படின்னா வாரமானா ஒரு படம் போட்டோம்னா எல்லா தியேட்டர்லயும் ஃபுல்லா ஆச்சு. இன்னைக்கு குவாலிட்டியா இருந்தா மட்டும்தான் சினிமா சக்சஸ் பண்ண முடியுது. சோ இதுதான் இப்ப இருக்க சிச்சுவேஷன். ஓகேங்க சார். இப்போ நம்ம அட்வான்ஸா என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் சார் நம்ம தியேட்டர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? திருப்பூர்லயே வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் லேசர் ப்ரொஜெக்டர்னு ஒன்னு கொண்டு வந்திருக்கிறோம். ஆர்ஜிபி அப்படிங்கிறது ப்ரொஜெக்டர் கொண்டு வந்திருக்கிறோம். அட்மாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 136 சேனல் அப்படிங்கிற இது நம்ம தான் டால்பி அட்மாஸ்ங்கிறது 136 சேனல் கொண்டது நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம். சிங்கிள் ஸ்கிரீன்ல வந்து ரெக்லைனர், லான்ச்சர், புஷ்பேக், அப்புறம் நார்மல் சீட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 கிளாஸா சிங்கிள் ஸ்கிரீன்ல இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல யாருமே இல்ல. இந்த டெக்னாலஜியில வந்து யாருமே இல்ல. அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெசிலிட்டிஸ் நம்ம தியேட்டர்ல இருக்கு. கேண்டீன்ல எம்ஆர்பிக்கு மேல நாங்க ₹1 கூட சேர்த்து வாங்குறது இல்ல. கிரேட் சார். இப்போ தியேட்டர்னாலே எல்லாரும் பயப்படுறது ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் அங்க போனா ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஒபினியன் எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஆனா நம்ம கிட்ட எம்ஆர்பிக்கு மேல நான் ₹1 கூட சேர்த்து வாங்க மாட்டேன். சூப்பர். அதுல வந்து நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணி பாத்துக்கலாம், எப்ப வேணாலும் செக் பண்ணி பாத்துக்கலாம். எம்ஆர்பி மேல ₹1 கூட நான் வாங்க மாட்டேன். கிரேட் சார். ஆமா. அதே போல வந்து ₹50 ₹50 to ₹118 வரைக்கும் நம்ம கிட்ட டிக்கெட், $120 வரைக்கும் டிக்கெட் இருக்குமா? சூப்பர் சூப்பர். ஆமா. ஏன்னா நாளைக்கு எல்லாத்துக்குமே படம் காமிக்கணும். எல்லாருமே வந்து அந்த ஒரு ஏக்கம் இருக்கும், நம்மளால டிக்கெட் வாங்க முடியாதுன்ற அளவுக்கு இப்ப நம்ம மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கும் உங்களுடைய தியேட்டர் வந்து பயனுள்ளதா இருக்கு. அந்த பயனுள்ளதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் இதுலயே குடுக்குறாங்க. ஓகேங்க. சேனல்ஸ்ல எல்லாமே இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகேங்க சார். சார் நம்ம தியேட்டர்ல ரொம்ப நாள் ஓடின படம் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, எம்ஜிபி தியேட்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரைட் முதல்வன் சொல்லுவாங்க. பிரைட் முதல்வன். ஓகே. அன்னைக்கு பிரைட் முதல்வன் ஓடிச்சு, முத்து ஓடிச்சு, முத்து முதல்வன், இது நட்புக்காக, அவள் வருவாளா, துப்பாக்கி, கத்தி, சொல்லணும்னு நிறைய இருக்குமா. மேக்ஸிமம் ஆஃப் படம் வந்து உங்களுக்கு ஹிட் கொடுத்தது. ஆமா 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 ஆமா. ஆல் ஆக்டர்ஸ் படம் உங்க ஹிட் தான். ஆமா. ஃபேன்ஸ்க்காகவே எம்ஜிபிங்க அப்பா காலத்துல பாத்தீங்கன்னா நாமினலா இருந்தது. ஆமா. அப்புறம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் ஃபேன்ஸ்க்காகவே தான் தியேட்டர் போயிட்டு இருக்கு. ஃபேன்ஸும் அதே மாதிரி தான். நம்ம மற்ற தியேட்டர் மாதிரி எல்லாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. அவங்க வருவாங்க, அவங்க அந்த பசங்களை அவங்களே பாத்துக்குவாங்க, அவங்களே கூட்டிட்டு போயிருவாங்க. ஆமா. அந்த மாதிரி இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த டார்ச்சல் கொடுத்தது இல்ல எந்த ரசிகர் மன்றமும். நல்லா இருக்கு. ஒன்னும் ஆரோக்கியமா இருக்குமா. சிங்கிள் ஸ்கிரீன்ல வந்து நம்ம தியேட்டர் ஆரோக்கியமா இருக்கு. நல்ல விஷயம் சார். சார் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ போயிட்டு இருக்கு? 4 ஷோ போயிட்டு இருக்கு. 4 ஷோ. ஆமா.
நைட்டு லாஸ்ட் 10:15 செகண்ட் ஷோ முடிஞ்சிரும். ஓகேங்க சார். சார் இப்போ பழைய படத்துல நிறைய படம் சொன்னீங்க. இப்போ புது படத்துல ரொம்ப ஹிட் கொடுத்ததுன்னா எது சொல்லுவீங்க? பழைய படம் சொன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 தியேட்டர்ல மட்டும் தான் ஓடும். ஓகே. அப்புறம் குவாலிட்டி ஆஃப் சினிமா ஜாஸ்தி. இன்னைக்கு இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் சினிமா வந்து ரொம்ப கம்மி. கண்டிப்பா. போன வருஷம் பாத்தீங்கன்னா 9 படம் தான் ஹிட் அடிச்சது. அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மால் பட்ஜெட் படம் தாய் கிழவி அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன படங்கள் மட்டும்தான் மெகா ஹிட். பெரிய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் போச்சு. முன்னாடி எல்லாருமே தியேட்டருக்கு வந்து தான் படம் பார்ப்பாங்க. இப்ப வந்து நிறைய சோசியல் மீடியாஸ் வந்துருச்சு, நிறைய ஓடிடி தளம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க ஆஸ் எ தியேட்டர் ஓனரா நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்னு சார்? ஒண்ணுமே இல்லம்மா. அது வந்து என்னன்னா சொல்லுவாங்க ஓடிடி வந்தனால தியேட்டர் பாதிச்சிருச்சும்பாங்க. அது வந்து நான் 21 வருஷம் சினிமால நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஓடிடிங்கிறது வந்து ஒரு 5% தான் பாதிப்பு. ஓகேங்க சார். ஆமா, ஓடிடிங்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்பு தியேட்டர்காரங்களுக்கு இல்ல. குவாலிட்டி நீ என்னன்னா தாய் கிழவி வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 வயசு பாட்டியில இருந்து 2 வயசு 3 வயசு குழந்தை வரைக்கும் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து படம் பார்த்துட்டு போனாங்க. சோ அவங்க எல்லாம் எங்க இருந்து இருக்காங்க? குவாலிட்டி ஆஃப் சினிமா கொடுத்தா எல்லாரும் வருவாங்க. ஆமாங்க. குவாலிட்டி ஆஃப் சினிமா இருந்தால் சினிமா தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் இது யாருனாலையும் தடுக்கவே முடியாது. எவ்வளவு சோஷியல் மீடியாஸ் வந்தாலும் இதுக்குன்ற கூட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஆமாங்க. குவாலிட்டி ஆஃப் சினிமா தான் உங்களுடைய. ஆமா சூப்பர்ங்க. ஆமாமா. அன்னைக்கு வந்து என்னன்னா ஏவிஎம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 170 படம் எடுத்திருக்காங்க. 100க்கு மேல படம் எடுத்திருக்காங்க. சூப்பர் குட் பிலிம்ஸ் வந்து 99 படம் பக்கத்துல எடுத்திருக்காங்க. ஆஸ்கர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 படத்துக்கு மேல எடுத்திருக்காங்க. அன்னைக்கு இருந்த ஜாம்பவான்ஸ் எல்லாமே என்னன்னா கதை மட்டும்தான் அவங்க போக்கஸ் பண்ணி எடுத்தாங்க. நீங்க அவங்க எடுக்கிறது வந்து என்னன்னா குவாலிட்டி ஆஃப் சினிமா, குவாலிட்டி மட்டும்தான் பேசும். அது போக என்னன்னா நீங்க சின்ன பட்ஜெட் படம் இவ்வளவு ஹிட் அடிக்கிறதுக்கு காரணம் இப்ப எல்லாமே படிச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியுது. ஆமா. சோ நம்ம யாருக்கும் ஒண்ணும் தெரியாது, நம்ம நடிச்சாலே ஓடிருங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரியல, அதை பத்தி எனக்கு தெரியல. ஆமா, குவாலிட்டி ஆஃப் சினிமா கண்டிப்பா சக்சஸ் தான் அதுல. சார் இப்போ லேடிஸ்க்கெல்லாம் எஸ்பெஷலி ஏதாவது ஷோஸ் எல்லாம் இருக்குங்களா? நம்ம தேட்டர்ல எப்பவுமே ஷோ இருக்கு. சார் முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் அதை உருவாக்குனதே நம்ம தான். ஓகே. இன்னைக்கு வந்து அதை வந்து மல்டிப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஐடியாலஜி எல்லாமே நாங்க பண்ணது, என்னோட சொந்த உழைப்பு நாங்க பண்ணது. மக்கள் வந்து நம்மளுக்கு பெரிய ஆதரவு தர மாட்டாங்க. நாங்க என்னன்னா நிறைய குரூப் மெயின்டைன் பண்றோம். ஆடியன்ஸுக்கு வந்து ரிசர்வேஷனுக்கு சார்ஜ் இல்லாம நம்ம வந்து டிக்கெட் தர்றோம். வீடு வரைக்கும் டிக்கெட் போய் சேருது. நம்ம இந்த அளவுக்கு பண்ணா கூட மல்டிபிளெக்ஸ்ல வந்து அவங்க ஷோஸ் வந்து எப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஷோ போட்டு அவங்க கட்டியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவங்க போடுறாங்க. ஆனா சிங்கிள் ஸ்கிரீனுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் இருந்தா தான் நீங்க எதிர்பார்க்கற அளவுக்கு அவங்க பண்ணி கொடுக்க முடியும். ஆமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஒரு 8 சிங்கிள் ஸ்கிரீன் மூடிட்டாங்க. ஆமா. காரணம் என்ன அப்படின்னா ரன் பண்ண முடியல. அவங்கனால ரன் பண்ண முடியல முதல்ல ஃபர்ஸ்ட். அப்புறம் சார் நீங்க வந்து மல்டிபிளெக்ஸ்ல நல்லா இருக்கு, சிங்கிள் ஸ்கிரீன்ல நல்லா இல்ல. சிங்கிள் ஸ்கிரீன்ல நல்லா இல்லைங்க, குவாலிட்டியா தான் எல்லா சிங்கிள் ஸ்கிரீன் காரணம் வச்சிருக்காங்க. ஆமாங்க. எல்லாருமே சிங்கிள் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஒரு 80% தமிழ்நாடு ஃபுல்லாவே நல்லா பண்ணிட்டாங்க. ஆனா பிரயோஜனம் இல்லைங்க. யாரும் வந்து ரெஸ்பெக்ட் கூட பண்ண மாட்டாங்க. ஒண்ணு ஸ்நாக்ஸ் நீங்க கேட்டீங்க, வெளியிருந்து கொண்டு வந்தாலும் பரவாயில்லன்னு, அதுக்கு யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா. அதனால நம்ம மல்டிபிளெக்ஸ் நான் குறை சொல்லலங்கிறதுல இல்ல, எங்களுக்கு கொஞ்சம் வந்து ரெகக்னேஷன் வேணும்ல. என்னன்னா ரெகக்னேஷன்ங்கிறது வந்து பைசால வேணும். ஆமா. நீங்க வந்து நிறைய ஷோஸ் பிரேக் ஆயிருது. அப்படி இருக்கும் போது என்னன்னா ஆள் சம்பளம் கொடுக்கறதுக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நானே வந்து என் சொந்த தியேட்டர் எம்ஜிபி கிராண்ட் சினிமாவை 3 தியேட்டரா கன்வெர்ட் பண்றேன். ஆமா. அது வந்து என்னன்னா சிங்கிள் ஸ்கிரீனா இருந்தது தியேட்டரைய. ஆமா. ஒரு பெரிய தியேட்டர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன தியேட்டர், அப்புறம் ரொம்ப சின்ன தியேட்டரா கன்வெர்ட் பண்றேன். இதுதான் வந்து ஒரு இப்ப அப்கமிங்ல வந்து நீங்க இதுதான் பிளானிங் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஆமா. சூப்பர். இப்ப ஆல்ரெடி பொங்கல் இல்லனா ஏப்ரல்ல கொண்டு வந்துருவோம். கிரேட் சார். ஆமா. இப்ப அப்கமிங் பிளானிங் ஃபுல்லா உங்களுக்கு இதுதான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. ஃபோக்கஸ் பண்றது வந்து தியேட்டரும் ஃபோக்கஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் காப்பி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஆமா. அது வந்து
உங்க மூலியமா எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைமா வெளியே அனௌன்ஸ் பண்றேன். ஓகே. ஒரு கிரேட் சார், கிரேட். ஆமா, லெனின் பாண்டியன்னு ஒரு படம் ஓகே. தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் நாங்க வாங்கியிருக்கோம். ஓகே. ஆமா, நானே என் மிஸ்ஸஸும். ஓகே. ஆமா, எல்லா இதுலயுமே என் பிசினஸ்ல நான் 50%, என் மிஸ்ஸஸ் 50%. கிரேட், கிரேட் சார். ஆமா. ஓகே. ஆமா, என் பொண்டாட்டி வந்து 50% முதலாளி. ஓகே. ஆமா, பார்ட்னர்ஸ். ஆமா, வீட்ல பார்ட்னர்ஸ் இல்லாம இப்ப பிசினஸ்லயும் பார்ட்னர்ஸ் சார். வீட்ல வந்து சோல் அவங்களே 100%. ஓகே. ஆமா ஆமா, அவங்க வந்து அப்படிதான் திட்டிட்டே இருப்பாங்க. அத பண்ணாத, இத பண்ணாத, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அத பண்ணு, இத பண்ணுன்னு நம்மள வந்து ஓவர் கண்ட்ரோலா வச்சுட்டே இருப்பாங்க. ஆமா, பிசினஸ்ல 50%, வீட்ல 100%. கிரேட் சார், கிரேட். ஆக்சுவலா இத ஒத்துக்கிறது ஒரு ஆனஸ்டி வேணும். அது வந்து உங்ககிட்ட இருக்குங்க சார். அது அம்மா, நான் அந்த லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஆரம்பத்திலேயே வந்து என்னன்னா நாங்க 60% தான். ஓகேங்க சார். நாங்க வந்து என்னன்னா 100க்கு பொறுத்தீங்கன்னா 60 தான். லேடிஸ் 100%. ஆமா, அவங்க வந்து மாசத்துல வந்து அவங்க படுற கஷ்டம், அவங்களோட சிந்தனை எல்லாமே வந்து ஒரு ஆணோட போக்கஸ் மட்டும்தான் இருக்கும். முதல்ல வந்து அது பயங்கர ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். யாரா இருந்தாலுமே வந்து லேடிஸ் இஸ் அ மோஸ்ட் பியூட்டிஃபுல் லைஃப் இன் த வேர்ல்டு. அதனால லேடிஸ் வந்து நாம என்னன்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு சில பேர் அதுக்கு கமெண்ட் அடிப்பாங்க. ஆனா அது கமெண்ட் அடிக்கிறவங்கள பத்தி நான் கவலைப்படல. கண்டிப்பாங்க சார். ஆமா ஆமா, இன்னைக்கு வந்து நான் தோத்துட்டேன்னா என் மனைவி மட்டும் தான் பாதிக்கப்படுறா. கண்டிப்பாங்க. என் அம்மா பாதிக்கப்படுறாங்க, மத்தவங்க யாரும் பாதிக்கப்படல. எங்க அம்மாக்கு அடுத்ததான் என் மனைவி பாதிக்கப்படுறாங்க. உண்மைங்களா இல்லையா? ஆமாங்க சார், கண்டிப்பா. எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இல்லைங்களா? இன்னைக்கு பெண்கள் வந்து உயர்வா பேசுற ஆண்கள் இருக்கிறது வந்து இன்னைக்கு கொஞ்சம் குறைவுதான். இப்ப வராங்க. இருந்தாலும் உங்க வாயால அதை கேட்கும் போது அது எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம். நீங்க எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணுமா, லேடிஸை ரெஸ்பெக்ட் பண்ண எல்லா பிசினஸ் மேக்னட்டும் 100% சக்சஸ். கிரேட் சார். ஆமா ஆமா ஆமா, நீங்க வந்து எப்படின்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஒரு சில பேர் இதுல சொல்றேன். சுப்பிரமணிய சார் இருக்காரு இல்லைங்க, ஸ்ரீசக்தி தியேட்டர் ஒன்னது. அவர் வந்து அவர் மிஸ்ஸஸ் வந்து அவரை லவ் பண்ணுவாரு. ஆமா, அது வந்து அவர் சொல்ல மாட்டாரு, ஆனா எங்களுக்கு தெரியும். ஆமா, தமிழ்நாடு ஈஸ்வரன் வந்து அவரோட மிஸ்ஸஸ வந்து அவர் இதான் சொல்லுவாரு. எனக்கு முன்னோர் இவங்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஆமா, ஈஸ்வரன் சார் வந்து என்னன்னா அவர் அவங்க ஒய்ஃப் வந்து 100% லவ் பண்ணுவாரு. ஆமா, வெளியே சொல்லுவாரு, எனக்கு அவங்க மிஸ்ஸஸ் தான் வந்து அவங்களோட ஆணிவேரே. இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஈஸ்வரனை வந்து அவர் மனைவி அவ்வளவு லவ் பண்ணுவாரு. ஆமா, இவங்க எல்லாமே என் முன்னோர்கள் எல்லாருமே அவங்களோட மனைவி வந்து அவ்வளவு லவ் பண்ணி இது பண்ணாங்க. நான் வந்து என்னன்னா ஆரம்பத்துல இருந்தே அதே தான். ஆமா, இவங்க எல்லாம் சக்சஸ் மேன் தானே. இன்னைக்கு வந்து பிசினஸ்ல வந்து அவங்க டாப்பர். ஆமா ஆமா, அதனால அது ஒண்ணு. அப்புறம் என்னன்னா அவங்க நம்மளை நம்பி வந்துட்டாங்க. கண்டிப்பா இல்லைங்களா? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அவங்க நம்மளை நம்பி இருக்காங்க. அவங்கள போய் நம்ம போய் அவங்க என்ன பேசினா என்ன சொல்றது பாவம். கரெக்டா இல்லைங்களா? கண்டிப்பா. நீங்க போய் அவங்க வீட்டுல வந்து மகாராணியா இருப்பாங்க, இங்க வரும்போது பாவம் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டப்படுறத நீ ரெகக்னைஸ் கூட பண்ண முடியலனா அப்புறம் நீ என்ன ஒரு இது கரெக்டா இல்லைங்களா? கண்டிப்பா. அதனால யாரா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கணும், லவ் இருக்கணும். ஆமா, இன்னைக்கு வந்து ஏன்னா பிசினஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்குமா. ஆமா, பிசினஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கும்போது கூட வீட்டுல மனைவி கூட நம்ம வந்து கரெக்டா இருக்க முடியலன்னா, கரெக்ட் மீன்ஸ் இந்த மாதிரி கோவப்படுறது எல்லாம் இருக்கதான் செய்யுமா. எல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே வச்சிடணும். ஆமா, உள்ள வரும்போது அமைதியா. எங்க வீட்ல எல்லாம் போன் எடுக்கக்கூடாது. ஆமா, வீட்டுல வந்து போன் பேசக்கூடாது, போன் எடுக்க அந்த அளவுக்கு என் மிஸ்ஸஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. அது நமக்கு ஹெல்த் வைஸ் நமக்கு பெஸ்ட் தானே. அவங்க தான் பாத்துக்கிறாங்க. ஆமா ஆமா. சூப்பருங்க சார். சார் ஆக்சுவலா நான் நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். டு பி ஆனஸ்ட், எனக்கு வந்து உங்ககிட்ட பேசும்போது உங்களுடைய சிம்பிளிசிட்டி எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குங்க சார். அவ்வளவு சிம்பிளா வந்து என்ன சொல்றேன், நான் இவ்வளவு பெரிய ஓனர் அந்த ஒரு இதுவே இல்லாம நீங்க வந்து என்ன சொல்றது, எல்லாரும் நம்ம மக்கள் தான், எல்லாருக்கும் என்னுடைய சர்வீஸ் வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரக்கூடிய மக்களுக்கு வந்து அவ்வளவு சர்வீஸை கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பெண்களை வந்து அவ்வளவு உயர்த்தி பேசுறீங்க பாத்தீங்களா. இதனாலே நம்மளுடைய தியேட்டர்ஸ் வந்து இன்னும் மல்டிபிளெக்ஸ் ஆகி இன்னும் பயங்கர ஹிட் கொடுக்கணும் சார். அதுக்கு எங்களுடைய மீடியா சார்பா வாழ்த்துக்கள், ஜேவி மீடியா சார்பா வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி இவ்வளவு நேரம் எங்களுக்காக பொறுமையா உட்காந்து, எங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல பொறுமையா உட்காந்து நம்மளுடைய தியேட்டரை பத்தி சிறப்பு அம்சங்களை பத்தி எல்லாம் நல்லா சொன்னீங்க சார். சோ எனிவே ரொம்ப 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 சந்தோஷம் சார். அப்படிங்களா? ரொம்ப ஹாப்பிங்கமா, ரொம்ப ஹாப்பி. நன்றிங்க சார். இவ்வளவு நேரம் எம்ஜிபி கிராண்ட் சினிமாஸோட உரிமையாளர் திரு பூபாலன் அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எழிலரசி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.